சிறந்த பூ எது? ஒரு சமயம் விஜயநகரத்துக்கு புலவர் ஒருத்தர் வராரு. அவர் சகல சாஸ்திரமும் கற்றவரு. தம்மை போல் புலமை பெற்றவர் யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது என்ற ஆணவம் கொண்டவரு. விஜயநகர அவையில் தன் திறமையை வெளிப்படுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது. அக்கேள்விக்கான சரியான பதிலை இங்குள்ளவர்களால் சொல்ல முடியுமா என கேட்கிறாரு. மன்னர் உடனே அது என்ன கேள்வின்னு கேட்கிறாரு. உலகில் சிறந்த பூ எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் கூறும் நபரை என்னை விட அறிவில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என புலவர் கூறுறாரு. உடனே அரசவையில உள்ள அனைவரும் தங்களுடைய பதில கூறுறாங்க. அமைச்சர்கள் ரோஜா பூதான் என்கிறார்கள். ராஜகுரு மல்லிகைதான் என்கிறாரு. இன்னும் சிலர்கள் சாமந்தி பூ, அல்லிப்பூ என்று கூறுறாங்க. அவர்களின் பதிலை கேட்ட புலவர் சரியான பதில் அல்ல என கூறிட்டு மன்னரிடம் தங்கள் அவையில் சிறந்தவர்கள் இல்லையா என கேட்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் அமைதியா இருந்த தெனாலிராமனை பார்க்கிறாரு. உடனே தெனாலிராமனும் இந்த உலகில் சிறந்த பூ பருத்தி பூ என பதில் கூறுகிறாரு. அது எப்படி என புலவர் கேட்கிறாரு. அதுக்கு தெனாலிராமன், புலவரே, நாம் அன்றாடம் உடுத்தும் உடை பருத்தி பூவில் தான் தயாராகிறது. நமது மானம் காக்க உதவும் பருத்தி பூவே சிறந்தது. இதை கேட்ட புலவர் தன் தோல்வியையும் ஆணவத்தையும் எண்ணி தலை குனிகிறாரு. மன்னர் மகிழ்ச்சியோடு தெனாலியை கட்டிப்பிடித்து கொள்றாரு. அதோடு மட்டும் இல்லாம 100 பொற்காசுகளையும் பரிசா கொடுக்கிறாரு.